வெல்கம் டு நமச்சிவாய இலசட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது 1 ஏக்கர் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. தோட்டம் பாருங்கள், அருமையான தோட்டம். இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பாருங்கள், தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி 1 ஏக்கர் தார் சாலை ரோட்டில் வேணும், பஞ்சாயத்து ரோட்லேயே கேட்டிருக்காங்க. பாருங்கள், பஞ்சாயத்து ரோடு மேலே தான் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி இந்த தோட்டத்துக்கு வந்து 2 பக்கம் தார் சாலை, அதாவது கிழக்கு பக்கம் தார் சாலை, மேற்கு பக்கம் தார் சாலை. அதனால் வந்து நம்ம 2 தடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லேண்டுங்க, சூப்பரான தோட்டம். பாருங்கள், இந்த மாதிரி தீவன தட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வருஷத்து தென்னை மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 50 தென்னை மரத்துக்கு மேலே இதில் இருக்குதுங்க. தென்னங்கன்று உள்ளது, பெரிய தென்னை மரம், 4-5 தென்னை மரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 வருஷம் மதிப்புள்ள தென்னை மரம், அது ஒரு 30 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குதுங்க தோட்டத்துலேயே. நல்லா தோட்டத்தை நல்லா ரன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு கிடையாதுங்க. போரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு. போரில் வந்து நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காங்க. தண்ணி வந்து டைரெக்டாக அப்படியே பாய்ச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தோட்டத்துக்காரு. இடம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கம் சுற்றுலாவிலையும் பார்த்தா இடம் சூப்பராக இருக்கும். எல்லாமே இதெல்லாம் விற்பனைக்குள்ள லேண்டு தான். தென்னங்கன்றுகளெல்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது. நல்லா ஒரு சப்போட்டா மரம் இருக்குங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் போர் சொன்னோம் இல்லைங்களா, பாருங்கள் இதுதான் நீர்மூழ்கி போட்டிருக்காங்க, மோட்டர் போட்டிருக்காங்க, அப்படி தண்ணி எடுத்துக்கிறாங்க. அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தா வந்து 1 ஏக்கரை வந்து 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் புறம்போக்கு ஒரு 20 சென்ட் இருக்குது. புறம்போக்குக்கு காசு கிடையாது. தரிசனம் சொல்லுங்களா, அது காசு கிடையாது. 1 ஏக்கராவுக்கு மட்டும்தான் 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக விலை குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இடத்த பாருங்கள். ஏன்னா சின்ன பிட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இது 2 சைடு ரோடு இருக்குது. அதே மாதிரி காடெல்லாம் தென்னங்கன்றுகள் இருக்குது. பாருங்கள், இந்த 3 வருஷம் மரம் சொன்னீங்களா, அப்புறம் இது இருக்குது. இது ஒரு 30 மரத்துக்கு மேலே இருக்குங்க. தென்னை மரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரம் ஒரு 5-6 மரத்தில் இருக்குது. எல்லாம் காப்பில் உள்ள மரமாகவே இருக்குது. எல்லாம் வீட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வாழை இருக்குது, பலா மரம் இருக்குது, கொய்யா, சப்போட்டா, மலைநெல்லி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க வீட்டில், இந்த தோட்டத்தில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய புளிய மரம் ஒன்று இருக்குதுங்க இந்த தோட்டத்துலேயே. சூப்பரான புளிய மரம் ஒன்று இருக்குது. பாருங்க, இதெல்லாம் தென்னங்கன்று எல்லாம் முளைக்க போட்டு வச்சுருக்காங்க. அது வச்சதுக்கு போல் மீதி இருக்குங்க காட்டில். பிறகு பலாமரம் சொன்னீங்களா, அது இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு. நல்ல பெரிய செட்டாகவே 2 செட் இருக்குங்க. குடியிருப்புக்கு வந்து ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குங்க. ஆலை பிளாக்கு கல்லை கீழே வச்சு கட்டி அதில் கூரை மேய்ச்சி அதில் சீட்டு போட்டிருக்காங்க. பாத்ரூம் இருக்குது இந்த தோட்டத்துலேயே. இடம் நல்லா அருமையான லேண்டுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அழகாக வந்து நமக்கு காரெல்லாம் வந்து அழகாக நீட்டாக தார் சாலையிலேருந்து அப்படியே வந்து நம்ம தோட்டத்தோடு ரீச் ஆகிடலாம். அதேமாதிரி வந்து வீடுங்களாம் பார்த்தோம்னா நம்ம குபேரமலையிலே வீடுங்களாம் அமைச்சிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே வந்து குபேரமலையிலே இருக்குது. அதனால் வந்து நம்ம தள்ளியெல்லாம் போய் நம்ம இடம் வாஸ்துக்கில்ல அதில் போய் வீடு கட்டலாங்கிற மாதிரிலாம் இதில் இல்லை. எல்லாமே க்ளீனானால வாஸ்துக்காக அமைச்சு வச்சுருக்காங்க. போரும் கிட்டத்தட்ட பார்த்தா சனி மூலைக்கு போயிடுச்சுங்க, போரும் பக்கமாக. பாருங்கள், புளிய மரம் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் பெரிய புளிய மரம் பாருங்கள், நல்ல காப்பில் இருக்க புளிய மரம். அதேமாதிரி இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினம்ட்டு வேலூர் செல்லும் வரையிலேயே அந்த இடம் அமைஞ்சிருக்கு. சூப்பரான லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. தார் சாலை சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் இதுதான். அப்படியே ரோட்டில் அழகாக நீட்டில் காரில் வந்து அப்படியே தோட்டத்தில் ரீச் ஆகிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து பார்க்க வரும்போது அட்வான்ஸோடய வந்துடுங்க. இடம் நல்லாயிருக்கும். இந்த ரேட்டுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் அழகாக வந்து நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணி வாங்கிட்டோமா, சூப்பரான லேண்டு. ஏன்னா 1 ஏக்கரெல்லாம் மேக்ஸிமம் கிடைக்கிறதே இல்லை. நாங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் சேனலில் போட்டிருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.